நேயர்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அறிவில்லாத உயிர்களே கிடையாது. அறிவில்லாவிட்டால் அது உயிர்களே கிடையாது. உயிரின் அறிவு இறைவனின் அறிவைப் போல் ஆழமானது, அகலமானது, கூர்மையானது மற்றும் விரிவானது. உயிரின் அறிவை மறைத்திருப்பதே ஆணவம். இந்த மறைப்பை அகற்றுவதற்காகத்தான் உயிர்கள் முயற்சி செய்கின்றன. இறைவனும் உதவி செய்கின்றான். அறிவை இறைவன்பால் செலுத்துவதே அறிவு விளக்கம் பெறுவதற்கு வழி. அறியாமை நீங்கினால் துன்பம் நீங்கும், அறிவு விளங்கினால் இன்பம் பெருகும். இந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒவ்வொரு ஆலயங்களின் வரலாறு, புராண சிறப்பு, பக்தி மகிமை இவற்றை வரும் தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா? நெல்லை டவுனிலிருந்து மேலப்பாளையம் செல்லும் வழியில் பகவதிபுரம் என்ற இடத்தில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன் வீரபாண்டியன் என்ற மன்னனால் கட்டப்பட்ட இக்கோயிலின் சிவலிங்கம் கோரக்கர் என்ற சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கே எழுந்தருளியுள்ள இறைவனின் பெயர் அழியாபதீஸ்வரர். இறைவியின் பெயர் சௌந்தரவல்லி என்ற சிவகாமி. தெற்கு நோக்கிய உடலுடன் தென்மேற்கு நோக்கி தலை சாய்த்து கிழக்கு நோக்கிய இறைவனை பார்க்கும் வகையில் அம்பாள் சௌந்தரியமாக காட்சி தருகிறாள். பக்தர்கள் வைக்கும் வேண்டுகோளை ஏற்று இறைவனிடம் தெரிவிக்கும் முகபாவனையில் இங்கு அம்மை காட்சி தருவது வேறெங்கும் இல்லாத சிறப்பு காட்சியாகும். ஒரு சுற்று பிரகாரம் கொண்ட இக்கோயிலின் விமானம் பழமையாக காட்சியளிக்கிறது. 3 மண்டபங்களுடன் காட்சி தரும் இக்கோயிலின் தலவிருட்சம் அத்திமரமாகும். காமிய ஆகமப்படி பூஜைகள் நடைபெற்று வரும் அழியாபதீஸ்வரர் ஆலயத்தின் தீர்த்தம் காருண்ய தீர்த்தமாகும். முதியோர்களுக்கு செய்யாத கடமைகளை செய்ய தவறியிருந்தால் இத்திருக்கோயில் மூர்த்தி வந்து வழிபட்டால் அந்த பாவங்கள் யாவும் நம்மை விட்டு அகலும். அந்த காலத்தில் திருநெல்வேலி டவுன் கரிக்காத்தோப்பில் வரையில் நீண்ட நெடுவயல்களாக இருந்து வந்தது. திடீரென்று அக்னி சுலபமாகி வந்தது. அப்போது எல்லோரும் சுவாமியிடத்தில் முறையிடவும் மூர்த்திக்கு எதிர்பார்வில் கிழக்கு பக்கமாக கிழக்கு பார்த்த முகமாக அக்னீஸ்வரர் என்ற ஒரு அழியாவதி ஈஸ்வரர் என்ற ஒரு மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தால் அக்னீஸ்வருடைய பார்வை நமக்கு கொஞ்சம் குறையும் என்ற சொல்லின் பேரில் கோரக்க முனிவர் இத்திருமூர்த்தியை அழியாவதீஸ்வரர் திருநாமம் விட்டு இம்மூர்த்தியை பிரதிஷ்டை செய்தார். அழியக்கூடிய நிலையில் இருந்த இப்பதியை அழியாமல் காப்பாற்றியதால் இத்தல இறைவனுக்கு அழியாபதீஸ்வரர் என்ற திருநாமம். ஒரு காலத்தில் நெல்லையில் பஞ்சம் தலைவிரித்தாடியபோது அதற்கான காரணத்தை ஞானத்தால் கோரக்கர் என்ற முனிவர் கண்டறிந்தார். தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட அக்கினியும் அவரது வாகனமான ஆடும் சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளானார்கள். தன்னை மதிக்காமல் யாகம் நடத்திய தட்சனின் ஆணவத்தைக் கண்டு வீரபத்திரராக வெகுண்டெழுந்த சிவபெருமான் தட்சனின் ஆணவத்தை அடக்கி அக்கினி வடிவில் உக்கிரமாக காட்சி தருவதால் நாட்டில் பஞ்சம் நிலவுகிறது. சிவபெருமானின் உக்கிரம் தணிய கிழக்கு நோக்கிய லிங்கம் அமைத்து பூஜித்தால் பஞ்சம் நீங்கும் என்று கூறிய கோரக்கரிடம் தாங்களே அதை செய்யும்படி மன்னனும் மக்களும் வேண்டினர். ஒரு பௌர்ணமியில் தொடங்கி சிவலிங்கத்தை கிழக்கு நோக்கி வைத்து கோரக்கர் பூஜைகள் செய்தார். அன்று முதல் அழியாபதீஸ்வரராக காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் சிவபெருமான். இச்சம்பவத்துக்கு காரணமாக அக்னீஸ்வரர் இக்கோயிலுக்கு எதிரே ஆற்றின் அக்கரையில் இன்றும் காட்சியளிக்கிறார். அன்றிலிருந்து விளைந்த நெற்பயிரின் ஒரு குறிப்பிட்ட அளவை அழியாபதீஸ்வரர் கோயிலுக்கு அளிப்பது வழக்கமாக இருந்துள்ளது. இக்கோயிலின் நெய்வேத்தியம் நடந்தபின்தான் நெல்லையப்பருக்கே நெய்வேத்தியம் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது.
இன்றும் வாழ்வில் நொடிந்து இனி வழியே இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு வந்து அளியாபதீஸ்வரரை வழிபட்டு பேரும் நல்ல உயர்வும் பெற்றதாக கூறுகிறார்கள். மன நிம்மதி, பிணி நீக்கம், காரியத்தில் வெற்றி, தொழில் வளர்ச்சி பெறவே இக்கோயிலுக்கு பலரும் வருகின்றனர். ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலயமும் தல வரலாறும் காட்சிகளும் நமக்கு மெய்யுணர்வை ஊட்டியது இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா? திருமுறை நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது, வீட்டில் நாம் சமையல் செய்யும் பொழுது எதை முதலில் செய்ய வேண்டும்? இதற்காக போய் ஒரு விசேஷமா? திருமுறைகள் இதற்காகவா இருக்கின்றன என்று எண்ணி ஏமாந்து போய்விடக்கூடாது. காரணம், இன்று பல வீடுகளில் நானும் பார்த்திருப்பேன், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். காலங்கார்த்தால் அழகா இந்த கணவனார் பணிக்கு கிளம்புவார். கிளம்பும் பொழுதே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு, தோ கூட்டு தயார், அப்புறம் ரசம் தயார், அப்புறம் சாம்பார் தயார் அப்படின்னா, சரி இப்போ சோத்தை போட வேண்டியது தானே அப்படின்னா, இன்னும் சாதம் தான் தயாராகலை, இதை வச்சுருக்கேன் அப்படின்னு. பிரச்சனைகள் வருகின்றனவா இல்லையா? எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பிற்பாடு செய்ய வேண்டும் என்பது இன்று நமக்கு தெரிவது இல்லை. அதனால தான் பல இடங்களில் பிரச்சனை வருகின்றது. அதுவும் நாம் எல்லாரும் நடமாடி கொண்டிருப்பது அல்லது எல்லோரும் பாடுபடுவது இந்த உணவுக்காகத்தான் என்று பலமுறை பார்த்தோம் அல்லவா? அந்த உணவில் நாம் முதலில் தயாரிக்க வேண்டியது, முதல்ல நாம் தயாரிக்க வேண்டியது எது? இதை திருமுறைகள் சொல்லுகின்றன. நம்ம புனிதவதியார் தினந்தோறும் ஒரு அடியாருக்காவது உணவு போட்டு விட்டுத்தான் அவர் உண்பார். அதாவது தினந்தோறும் யாரானும் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுவிட்டால் இவர்கள் சாப்பிடுவார்கள். மறக்கக்கூடாது அதை. அப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் இவருடைய கணவனார் ஒரு 2 மாம்பழங்களை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். வந்த மாம்பழங்களை வாங்கி வீட்டில் வைத்தாகிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு அடியார் வந்துட்டார். உணவு உணவு சாப்பாடு வேணும். அவர் அழகாக உட்கார வச்சு அவர் பாதங்களை எல்லாம் தூய்மை செய்து, ஏதோ பிச்சைக்காரரை கேட்குறாருன்னா, எல்லா உயிரும் ஈசன் என கருதி நேசத்தால் இணைந்து கொள், ஔவையாரில் சொல்லி வச்சிருக்கார்கள். அழகாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு எல்லா பணிகளையும் செய்து, இதோ உணவு பரிமாறக்கூடிய வேளை. இன்னும் சமையல் முழுவதுமாக தயாராகவில்லை. கறி, கூட்டு, ரசம் என்னெல்லாமோ சொல்கிறோம் இல்லையா, அவைகள் எதுவும் தயாராகவில்லை. முதலில் தயாராகி இருப்பது சாதம் மட்டும் தான். இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உடனே இந்த அம்மா என்ன தீர்மானம் செய்தார்களாம், கரியமுது இங்கு உதவாதே, சாதத்தை கொண்டு வந்து போட்டாகிவிட்டது. அழகா கட்டித்தயிறு கெட்டித்தயிருங்கிறோமே, எடுத்து அழகாக எல்லாம் தயாராகிவிட்டது. ஒன்று வேணும். இப்போ பக்கத்தில் கூட்டோ கறியோ எதை போடுவது? இல்லாளன் வைக்கையென தம்பக்கல் முன்னிருந்த கணவர் கொடுத்து அனுப்பி இருக்கிறார் அல்லவா 2 மாம்பழங்கள். அவைகளில் ஒரு மாம்பழத்தை இங்கே இட்டார். மாம்பழக்கதை இது, மாம்பழக்கதை இது, அப்படியும் பார்க்கலாம். நமக்கு வழிகாட்டக்கூடிய மிக பெரும் கதை இது. அந்த ஒரு பழத்தையும் போட்ட உடனே இந்த தயிர் சாதத்துக்கும் மாம்பழத்துக்கும் அந்த இணைப்பு இருக்கிறதல்லவா, இணைப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். வந்த அடியார் நன்றாக உண்டு விட்டு மனமாற வாழ்த்து விட்டு போனார். இதன் பிற்பாடு இவருடைய வாழ்க்கை நடந்தது எல்லாருக்குமே தெரிந்த தகவல். நமக்கு இந்த நூற்றாண்டிலும் இது காட்டக்கூடிய வழி, குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதாக இருந்தாலும் சரி, நாமே அலுவலகத்திற்கு போக வேண்டியதாக இருந்தாலும் சரி, அல்லது கணவர் அலுவலகத்துக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் சரி, நாம் உணவு தயாரிக்கும் பொழுது, சமைக்கும் பொழுது முதலில் நாம் செய்ய வேண்டியது அந்த சாதம். அந்த சாதம் மட்டும் தயார் செய்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு புளியோதரை பவுடர், மிளகு, அப்புறம் இந்த சீரகம் சொல்கிறோம் இல்லையா, மிளகும் சீரகமும் இரண்டையும் அளவோடு பக்குவமாக கலந்து பொடி செய்து வைத்து கொண்டு
அவற்றை கலந்து சாப்பிடலாம். உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம். இன்றைக்கி மிளகும் சீரகமும் பொடி பண்ணி வச்ச அந்த பொடியை போடுறோம், சாப்பாட்டில் கலந்துக்கலான்னா நமக்கே வேண்டாங்கிறோமே. வேண்டாம் என்றால் அவைகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆரோக்கியத்தை வேண்டாம் என்று சொல்கின்றோம். மிகவும் எளிமையான தகவல்கள், கடைபிடிக்க கூடியவை. இதெல்லாம் கடைபிடிக்க முடியாதுன்னு ஒன்றும் விளக்கிட வேண்டாம், விளக்கவும் முடியாது. பருப்பு பொடின்னு சொல்லுவாங்க. இப்படி எவையாவது ஒன்றை போட்டு அந்த சாதத்தை நாம் உண்டு விட முடியும். அதற்கு பதிலாக ரசம், கூட்டு, சாம்பார் என்ன தயாரித்து வைத்திருந்தாலும் சரி, உணவாக அவைகளை ஏற்க முடியாது. இதன் காரணமாகத்தான் இன்று பல குடும்பங்களில் உணவை முன்னிட்டு ஏராளமான பிரச்சனைகள் வருகின்றன. சின்னஞ்சிறு பிரச்சனை, இத்தினூண்டு நெருப்பு எவ்வளோ வைக்க போகிறா இருந்தாலும் அழிச்சிருது இல்லை? அதுபோல அந்த ஒரு சின்னஞ்சிறு பிரச்சனை குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கி விடுகின்றது. எளிமையாக நமக்கு புரியும்படியாக அதன் காரணமாகத்தான் அங்கு திருமுறைகள் சொல்லுகின்றன. உணவு தயாரிக்கும் பொழுது கூட நாம் எதை முதலில் தயாரிக்க வேண்டும்? அந்த சாதத்தை. அப்படி எதை செய்ய வேண்டும் என்பதை நமது முன்னோர்கள் திருமுறைகளில் வழிகாண்பித்திருக்கிறார்கள். இந்த பெண்மணி செய்தது, நமது புனிதவதியார் செய்தது ஏதோ தனக்காக மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்காகவும் மட்டுமல்ல, எல்லோரும் நல்ல விதமாக வாழ வேண்டும் என்றால் எதை முன்னால் செய்ய வேண்டும், எதை பின்னால் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் செய்தோம் என்றால் நமது இல்லம் நல்ல நிலைக்கு உயரும், உடலில் ஆரோக்கியமும் சேரும், மனதில் அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் தவழும். அறிவுக்கு பொருத்தமான வகையில் சொல்லப்படுவதே சமய தத்துவங்கள். சமயம் என்பது சடங்குகள் மட்டுமே அல்ல, ஆலயத்தின் உள்ளே எல்லாமே அறிவியல் சார்ந்தவை. இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் திருவரங்க திருக்கோவிலின் உண்மை தகவல் என்ன என்பதை நாம் பார்க்க போகின்றோம். திருவரங்கம், அங்கே திருவரங்க பெருமாள் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். 7 பிரகாரங்கள், எல்லாவற்றையும் தாண்டி நாம் சென்று அங்கு பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருகிறோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. எப்படி சிதம்பரம் கோவிலுக்கு ஒரு அடிப்படை உண்மை தகவல் பார்த்தோம் அல்லவா, அதுபோல திருவரங்கம் கோவில் என்பதும் ஒரு மாபெரும் தகவலை உள்ளடக்கியது. இறைவன் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இல்லை, ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாற்றுற நாமளே கொஞ்சம் தூங்கியாச்சுன்னா போச்சு. அப்போ காக்கும் கடவுள் என்று அங்கு அந்த கார்மேக வண்ணனான திருமாலை சொல்லி கொண்டிருக்கின்றோம். அவர் போய் தூங்கிக் கொண்டிருப்பாரா? எதற்காக எழுதி வைத்தார்கள் என்றால் அவ்வளவு சுலபமாக அவன் அந்த செயலை செய்து கொண்டிருக்கின்றானாம். அதாவது அதனுடைய பாதிப்பு தனக்கு வராதபடி. எளிமையாக புரிய வேண்டும் என்றால், நம் குழந்தைகளை பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக சொன்னால் மறுப்பார்கள். ஐயோ படுத்துறியம்மா என்று கத்துவார்கள். ஆனால் அதே குழந்தை இந்த கிரிக்கெட் மட்டையை வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக வெயிலில் ஊற சுற்றும். இங்கே ஓடும், அங்கே ஓடும், அங்கே ஓடும், இங்கே ஓடும். கேட்டால் விளையாட்டும்பான். இதைத்தான் இறைவன் அங்கே செய்ததாக சொல்லி திருவிளையாடல் என்ற நமக்கு எளிமையாக புரிவதற்காக சொல்லி கொடுத்தார்கள். இறைவன் துரிய யோகியர் உள்ளத்தில் எப்போதும் உறங்குவன் கான் என்பது பழம்பாடல் வாக்கு. அங்கே அவன் சுவாமி அங்கே இருக்கா, இங்கே இருக்கா, அங்கே நிற்கிறான், இங்கே, இதெல்லாம் வேறு. அவன் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டிருப்பது நல்லவர்களுடைய அந்த உள்ளத்தில்தான் என்பது முன்னோர்கள் வாக்கு. திருவரங்கத்தினுடைய தகவலை பார்க்கலாம் வாருங்கள். 7 விதமான பிரகாரங்கள் கோவிலுக்கு. அந்த இறைவன் திருவரங்கன் எங்கே இருக்கின்றான் என்றால், 2 நதிகளுக்கு நடுவில் ஆற்றின் குறை இடை அரங்கம் எனப்படும் என்பது பழங்கால வாக்கு. இந்த நதிகளுக்கு நடுவில் ஒரு திட்டு மாதிரி இருக்கல்லவா, அதை அரங்கம் என்று சொல்லுவார்கள். வாருங்கள், இதே போக்கின்படி அமைந்த திருவரங்கத்தை தரிசிக்கலாம். இப்பொழுது இந்த புறம் காவிரி, அந்த புறம் கொள்ளிடம், நடுவில் இருப்பது திருவரங்கம். அந்த 2 நதிகளும் வேறு எதுவும் அல்ல, நம் உடம்பில் இருக்கக்கூடியது. அந்த நதிகள்
காவிரி கொள்ளிடம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த காவிரி எது, கொள்ளிடம் எது? வேறு எதுவும் அல்ல, இடைக்கலை பிங்கலை எழுத்து அறிவித்து என்று ஔவையார் விநாயகர் அகவலில் பாடினார் அல்லவா? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தமிழில் முதல் தோன்றிய யோக சாத்திர நூல் விநாயகர் அகவல். அதை எழுதியது ஒரு பெண்மணி ஔவையார் என்று. அந்த இடைக்கலை பிங்கலை என்பதுதான் அங்கே 2 நதிகளாக அமைந்திருக்கின்றன. இடைக்கலை பிங்கலை, இந்த 2 நதிகளுக்கு நடுவில் அவன் இங்கே படுத்திருக்கின்றான். ஆற்றின் குறையீடை அரங்கம் எனப்படும் என்று ஏற்கனவே பார்த்தோம். சரி, அந்த இடைக்கலை பிங்கலை காவிரி கொள்ளிடம்பெற நதிக்கு நடுவில் அவன் எழுந்தருளி இருக்கிறான். துரிய யோகியர் உள்ளத்தில் உறங்குவான்கான் எல்லாம் பார்த்தாச்சு. சரி, அந்த 7 விதமான பிராகாரங்கள், 7 பிராகாரங்கள் அங்கே திருவரங்கத்தில் சென்று தரிசித்தால் நமக்கு தெரியும். 7 பிராகாரங்களையும், அதாவது 7 திருச்சுற்றுக்களையும் கடந்துதான் உள்ளே சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். அந்த 7 திருச்சுற்றுக்கள் என்ன? இது சொல்லியாச்சு. அந்த 7 என்ன? உடம்புல வேறு எதுவும் அல்ல, தோல். தோல். அடுத்தது சதை, 2வது. 3வது இரத்தம். 4வது எலும்பு. எலும்பு எலும்பு. 5வது, இதுக்கு அது உள்ளுக்குள்ள குழன்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும், மஜ்ஜை. மஜ்ஜை என்பார்கள். அது அது அதற்கு அடுத்தது மூளை. அடுத்தது சுக்கிலம் என்று சொல்கின்றோமே, அது. மறுபடியும் இவற்றை வரிசையாக சொல்கின்றேன் நமது உள்ளங்களில் பதிவதற்காக. தோல், சதை, இரத்தம், மஜ்ஜை என்று சொல்லக்கூடியது. அது மாத்திரம் அல்ல, பிற்பாடு எலும்பு. எலும்பு, அத்துடன் மூளை, அத்துடன் சுக்கிலம். இந்த 7ம் தான் அங்கே 7 பிரகாரங்களாக அமைந்திருப்பதாக முன்னோர்கள் இதை ஆழ்ந்து அனுபவித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த 7ஐயும் தாண்டி 7 பிரகாரங்களை கடந்து நாம் திருவரங்கனை தரிசிக்கின்றோம் அல்லவா? அதுபோல இவற்றை முறைப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கை அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே, திருமூலர் திருமந்திர பாடல். அப்படி இதன் நடுவில் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த திருவரங்கனை தரிசிக்க அந்த 7 பிரகாரங்கள் என்றால் 7 விதமான தாதுக்களால் ஆன இந்த உடம்பு ஒவ்வொன்றையும் தூய்மை செய்து கொண்டு. ரத்தம் பல பேருக்கு இன்றைக்கி தூய்மையாக இல்லை. கேட்டால் என்ன ஒன்று, சர்க்கரை வியாதியாக. சர்க்கரை வியாதினாக்க வேறு எதுவும் இல்லை, அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றதுனால இல்லை. எப்போ பார்த்தாலும் சரி, அப்படி அவசரத்துலேயே டென்ஷன்லேயே இருப்பாங்க. அது என்னாச்சு தெரிகின்றதா? அவ்வளவையும் நாம் தூய்மைப்படுத்தி கொண்டு படிப்படியாக சென்று இறைவனை அனுபவிக்கின்றோம், இறைவனை தரிசிக்கின்றோம், அவனுடன் 2 கலக்கின்றோம். இதைத்தான் ஆழ்வார்கள் அற்புதமான பாடல்களாக சொன்னார்கள். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகர்வுளானே என்று ஆழ்வார்கள் பாடினார்கள் அல்லவா? அற்றது பற்றனில் உற்றது வீடு. இப்போ ரங்கநாத பெருமாள் என்னை கூப்பிடுறார், வச்சுப்போமே காசா பணமா? பரசுராமா வா, அரங்கன் உன்னை அழைக்கின்றான், போவோமா? ஒத்தராவது சத்தியமாக உண்மையை ஒப்புத்துக்கணும். அப்போ அங்கே போய் சிவலோக பதவியோ வைகுண்ட பதவியோ அடைவதில் என்ன லாபம்? நம்மாழ்வார் சொன்னார் அல்லவா, தம் பாடல்கள் அங்கே இருக்கின்றன அல்லவா? அற்றது பற்றனில் உற்றது வீடு. மோட்சத்தையோ சொர்க்கத்தையோ வைகுண்ட பதவியோ நாம் தேடி போக வேண்டாம், அது இங்கேயே இப்பொழுதே நாம் அனுபவிக்கலாம். அமைதியான இன்பமான அந்த வாழ்க்கை இருக்கின்றதல்லவா, அதை நாம் இறைவன் அருளால் அடைய வேண்டும் என்பதைத்தான் அங்கே 2 நதிகளுக்கு நடுவில் இறைவன் திருவரங்க பெருமாள் அங்கே படுத்து கொண்டிருக்கின்றார். 7 விதமான பிராகாரங்கள் என்று சொன்னார்கள். அந்த 2 நதிகள் இடைக்கலை பிங்கலை என்று பார்த்தோம், இருக்கும் இடத்தையும் பார்த்தோம். 7 பிராகாரங்கள் என்பது சப்த தாதுக்கள், 7 விதமான தாதுக்கள் என்று சொல்லி அந்த தகவலையும் பார்த்தோம். நம் உள்ளத்தின் உள்ளே ஒளிமயமாக எழுந்தருளி இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து நாம் அனுபவித்தால் இப்பொழுதே இங்கேயே வைகுண்டத்திலும் சொர்க்கத்திலும் கைலாசத்திலும் இருப்பதைப் போல உன்னதமான ஒரு வாழ்க்கையை
நாம் அடைந்து அனுபவிக்கலாம். என்ன நேயர்களே, ஆலயம் நிகழ்ச்சியும் அதில் இடம்பெற்ற செய்திகளும் கருத்துக்களும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.